Hey, hi guys, welcome back to our channel CUS Tamil. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா Rust Max சீரிஸ் எபிசோட் 5 தான் guys பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சரி ஓகே கைஸ், போன வீடியோவில் நம்ம இதோட நிப்பாட்டியிருந்தோம்னா ஹீலர் லெவல் 5 போட்டதோட அப்படியே நம்ம வீடியோவை என் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி அதோட கண்டினியூஷனை தான் கைஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஹீலர் லெவல் 5 போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா அதுக்கப்புறம் போயிட்டு திருப்பி பார்த்தப்போ அந்த டார்க் பேரக்ஸ் லெவல் 9க்கு போட்டிருந்த கைஸ் அதை போட்டுட்டேன். ஆனால் பார்த்தா ரெக்கார்டிங் ஆஃப் ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தா குயினும் அதுக்கப்புறம் ஆர்மி கேம்ப் 2 பில்டர் ஃப்ரீ ஆகிட்டாங்க. அதை கட்டி விட்டது. சரி அவங்களுக்கு என்ன பிளான் போட்டோம்னா பிளானிங்க பொறுமையாக போட்டுருவோம் அப்படின்ட்டு டக்குன்னு ஹீரோ ஹாலுக்கே போயிட்டாங்க கைஸ். ஹீரோ ஹாலுக்கே போயிட்டு குயின் லெவலில் 44க்கு அப்கிரேடுங்க தட்டி விட்டுட்டு டக்குன்னு அந்த அப்கிரேடை முடிச்சிட்டேன். ஏன்னா முடிச்சுட்டு திருப்பி லெவல் 45 போட்டுட்டு அதை அப்படியே ஓட விட்டுட்டாங்க. ஏன்னா சீசன் பாஸில் ஒரு புக்கு கிளைம் பண்ணுறதுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 9 நாள் இருந்துச்சு. இருந்தாலும் மனசு கேட்கலன்னு அதை கிளைம் பண்ணிடணுன்றதுக்காக அதை நான் முடிச்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஜிகான் பண்ணணும் டவுன் ஹாலில் இருக்கிறத ஸ்டார் லெவல் 3லேருந்து ஸ்டார் லெவல் 4க்கு அப்கிரேடிங் தட்டி விட்டாங்க. தட்டி விட்டுரு திரும்பி பார்த்தா இன்னும் டவர் லெவல் 7 வந்துட்டான். சரி இவனுக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்ட்டு ட்ரெஸரி இருக்கிற லூட்டை கலெக்ட் பண்ணிட்டு பார்த்தா சுத்தமாக லூட்டும் இல்லை, அந்தளவுக்கு இல்லை. சரி என்ன அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது பெட் ஹவுஸ் லெவல் 2லேருந்து லெவல் 3 யாக்கை அன்லாக் பண்ணுவோமே 50 லட்சம் தானே இருந்துச்சு எலிக்சரு. அதையும் அப்கிரேடிங்க தட்டி விட்டுட்டு பார்த்தா ஹீலர் போன வீடியோவில் நம்ம போட்ட ஹீலர் இப்போ அப்கிரேட் ஆகி வந்துருச்சு லெவல் 5. இந்த ஹீலர் வந்தோடனே அடுத்து நம்ம லேபில் ஒரு வேலை போட்டாகணுமே அப்படின்ட்டு ஒரு தேடி இருக்கும்போது தான் கண்ணில் விட்டுச்சு பேபி ட்ராகன். சரி ரைட்டரா தலைன்னு போடுறான்னு போட்டு விட்டாச்சு. 1.5 நாள் அது டக்குன்னு பேபி ட்ராகன் வந்துச்சு. 1.5 நாள் 1 நிமிஷத்தில் போயிடுச்சு. சரின்னு சிசி லெவலில் லூட்டாக கலெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் லேபில் கொஞ்சம் ஒரு 3-4 நாளுக்கு பார்த்தப்போ நம்ம கண்ணில் பட்டுச்சு ஏஸ்ட் ஸ்பெல் லெவல் 4 ஏஸ்ட் ஸ்பெல் பட்டுச்சு. லெவல் 5க்கு அப்கிரேட் தட்டி விடுவோம். டார்க் எலிக்சர் தான் இருந்தாலும் பரவாயில்ல, 4 நாளைக்கு அது வேலை வராது அப்படின்ட்டு அதை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 2 பில்ட்ரு தூங்கிட்டு இருக்காங்க. சரி இந்த 2 பில்டருக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சப்போ பேக் டு ஹீரோ ஹால், அங்கே 45 லெவல் குயின் வந்துருச்சா. இப்போ என்ன பண்ணலான்னு யோசிச்சப்போ கிங்கு லெவல் 31க்கு அப்கிரேடிங்க தட்டி விட்டாச்சு கைஸ். தட்டி விட்டுட்டு இன்னும் ஒரு பில்டர் இருந்தாங்க. அவனை என்ன பண்ணலான்னு அப்படியே பிளான் போட்டுக்கிட்டே இருந்தேன். ஒன்றும் பிரிப்படலை. அதனால் அந்த ஒருத்தனை தூங்க விட்டாச்சு. சரி நீ தூங்கிக்கிட்டே இருடா அப்படின்றப்போ 2வது பில்டர் வந்துட்டான் பெட் ஹவுஸ் முடிச்சுட்டு. சரி எனக்கு பிடிச்சது யூனிகானை அடுத்த லெவலில் அது மூலமாக லூட்டு வந்துச்சுன்னு சரி நான் அவனை தட்டி விட்டாச்சு யூனிகானை அன்லாக் பண்ணுறதுக்கு. அது ஒரு 4 நாள். அதுக்கப்புறம் இன்னொரு பில்டரு குயினை போட்டு விட்டாச்சு. லூட் அதுக்கு விட்டுச்சு. அப்போ எதுக்கு விட்டோம்னா லூட்டே இல்லைன்னா அப்போவே குயின் போட்டிருப்பேன் அப்கிரேடு. அதுக்கப்புறம் பார்த்தா ஓர்ஸ் கொஞ்சம் அதிகமாக சும்மா ஒரு 197 ஸ்டாரி வரைக்கும் சேர்த்துருந்துச்சு. அதை கரைப்போமேனு கிங்கோட ஜென் கேங்லெட்டை போட்டு விட்ருவோம். 18 லெவல் வரைக்கும் 11லேருந்து அப்படின்ட்டு 12, 13, 14 அப்படின்னு டக்குன்னு 18 வரையும் போட்டு விட்டாச்சு கைஸ். 15, 16, 17, 18க்கு மேலே போட முடியல. ஏன்னா லெவல் இல்லை, லெவலை பண்ணணும். டவுன் ஹால் 14க்கு என்ன லெவலோ அதை போடணும். நம்ம போடாமலே இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தா லெவல் 4 ஜிகான் பண்ணணும். டவுன் ஹால் ஸ்டார் லெவல் 4 வந்துருச்சு. சரி இவனுக்கு என்னலாம் பண்ணலான்னு பார்த்தப்போ லூட்லாம் நல்லா இருந்துச்சு. சரி லூட்டை கலெக்ட் பண்ணலை. ஆமாம் ஸ்டார் லெவல் 5க்கு தட்டி விட்டாச்சு கைஸ். தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வேறு இதில் உள்ளதெல்லாம் செக் அவுட் பண்ணிட்டு பார்த்தா டார்க் பேரக்ஸ் லெவல் 9 வந்துட்டான். சரி உனக்கு அடுத்து பிளானிங் போடலாம் அப்படின்னு பார்த்தா லூட்டும் நல்லா இருந்துச்சு. போகுமா 1.5 கோடி எலிக்சரு, 1.1 கோடி கோல்டு எல்லாம் இருந்துச்சு. சரி என்ன பண்ணு பார்த்தா டார்க் பேரக்ஸே அப்பன்டிஸ் வரேன் இன்னும் அன்லாக் பண்ணாமல் கிடந்துச்சு. சரின்னு அப்பன்டிஸ் வரனே
1 கோடி எலிக்சர் கொடுத்து அப்கிரேடிங் தட்டி விட்டுச்சு லெவல் 10க்காக டார்க் பேரக்ஸை. அதுக்கப்புறம் பார்த்தா ரிசர்ச் வேறு வந்துருந்துச்சு டக்குன்னு. அதுக்காக சரியான லூட்டு, கிட்டத்தட்ட ஸ்டோரேஜே ஃபுல்லாக வர கண்டிஷனு. 1.9 crore இருந்துச்சு. அப்போ அதிக லூட்டுன்னு கேட்டுச்சுன்னா அந்த எலக்ட்ரோடைட்டன் தான் அதிக. 4 எலக்ட்ரோடைட்டன் தான் 1 கோடி 40 லட்சம் எலிக்சரு. நான் தட்டி விட்டாச்சு 9 நாள். தட்டி விட்டுட்டு நிம்மதியாக ஒரு 9 நாள் வேலை இல்லைன்னு கிளம்பிட்டேன் நான் அதோட. அதுக்கப்புறம் பார்த்தப்போ இது கடையில் 1500 ஜெம் வேறு சேர்த்துச்சு. சரி, இந்த ஐடியில் வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம், அதனால் எக்யூப்மெண்ட்லாம் வேணும் அதெல்லாம் அட்டாக்கு அப்படின்ட்டு என்ன வாங்கலான்னு பார்த்தப்போ ஃபயர் பால் வாங்கிடுவோம் 1500 ஜெம்முக்குன்னு சொல்லிட்டு ஃபயர் பால் வாங்கியாச்சு. அப்கமிங் வீடியோஸில் இதை அப்கிரேடிங் வீடியோஸ் நான் போடுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பில்டர் வேறு ஃப்ரீயாக தொலைச்சிட்டான். அவனை வச்சு இந்த வால்ஸை வேறு ஒரு டக்கு டக்குன்னு லெவல் 8லேருந்து லெவல் 9க்கு போட்டுவிட்டோம். அந்த ஃபஸ்ட்டில் உள்ள ரோவையும் நான் போட்டேன், ஆனால் அது வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் கட் ஆகிட்டு வந்துடுச்சு கைஸ். அதுவும் டெலிட் ஆகிடுச்சு எப்படியோ. அதுக்கப்புறம் இங்கே ஒரு வால் இருந்துச்சு, அதையும் போட்டோம். லெவல் 8ல் வால் நம்ம கிடையாது, இனிமேல் லெவல் 9 தான். அதுக்கப்புறம் 1 கோடி கோல்டு மேலே இருந்துச்சு. டக்குன்னு லெவல் 9லேருந்து ஒரு ரூம் மட்டும் லெவல் 10க்கு ஒரு செட்டு தட்டி விட்டாச்சு கைஸ். 62 லட்சம் கோல்டு பா. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த ஒரு பில்டருக்கு வேலை கொடுத்தது இந்த பிளாக் ஸ்மித்தை போட்டு விட்டாங்க கைஸ். ஹாகரேட்டட் ப்ராப்பர்ட்டை இப்போ தான் லாக் பண்ணுறேன். சரி, அப்புறம் என் டார்க் லீசரும் ஃபுல்லாகிடுச்சு. சரி, அதுக்கு ஏதாவது வேலை போட்டாலுமே அதுக்காக யூனிகான் எனக்கு பிடிச்ச பெட்டு லெவல் 2க்காக அப்கிரேட் தட்டி விட்டாச்சு கைஸ். தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லா பில்டரும் வேலையாக தான் இருக்காங்க. அவ்வளோதான் கைஸ். அந்த யூனிகான் போடுறதோட இந்த வீடியோ முடிக்கிறோம் கைஸ். சரி, ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சிஓசி தமிழ் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம வந்து நிறைய கண்டென்ட்லாம் நல்லா யோசிச்சு வச்சுருக்கோம் கைஸ். நம்ம நிறைய ஐடியாஸ் வேறு ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு ஐடியும் ஒவ்வொரு மாதிரி நம்ம டெவலப் பண்ண போகிறோம். அதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் நான் அப்டேட் பண்ணுறேன். அப்புறம் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறந்துடாம கமெண்ட்ஸில் லீவ் பண்ணி விடுங்க. அப்புறம் என்னை மேலும் கான்டாக்ட் பண்ணி வச்சிங்கன்னா இன்ஸ்டா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணி கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். பாய்.